ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிச்சனில் வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன காலையிலே கேசரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாங்க, எங்கள் அண்ணாவும் அண்ணியும் ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்காண்டி தான் விருந்து வந்து செஞ்சிட்ருக்கேன். முன் ஏற்பாடெல்லாம் எதுவுமே வந்து செய்யலை. சடனாக காலையில் 6 மணிக்கே வந்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இன்னைக்கு விருந்து வைக்கிறேன் வந்துருங்க சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிச்சனில் வந்தோடனே வேளை உளுந்து வந்து ஊற போட்டுட்டு உளுந்த வடைக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நான் வந்துட்டு உளுந்த வடை வந்து செஞ்சேன். அப்போ தான் சூடாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் உளுந்த வடை வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்து தான் நான் வந்து சாப்பிடுவேன் எப்போதுமே. ஆனால் இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்துட்டு போக முடியலை. பிள்ளைங்களை வந்து அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இங்கே குக்கிங் பண்ணணும், இவங்க வேறு வர்றாங்க இல்லையா, அதனால் நான் வந்து வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா பாத்திரம் கொஞ்சம் விளக்க வேண்டியது இருக்குது. உளுந்த வடை வந்து சுட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். அதே மாதிரி இட்லியும் வந்துட்டு வெந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இட்லி மாவெல்லாம் வந்துட்டு அப்படியே இருக்குது திறந்தபடியே. இதை வந்துட்டு வலித்து வேறு பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் போடணும். இட்லி வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அசிதாவே சூசரியை வந்து சாப்பிட சொல்லி அவங்கள வந்து சர்ச்சுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அண்ணாவுக்கும் அன்னிக்கும் வந்துட்டு சாப்பாடு வந்து இன்றைக்கி வந்துட்டு போட்டேன். இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையிலைக்கு வந்துட்டு இட்லி, சாம்பார், சட்னி, அதுக்கப்புறம் உளுந்த வடை, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேசரி. இதுதான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு செஞ்சுருந்தேன். உளுந்த வடை வந்துட்டு ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருந்துச்சு. மிக்சியில் தான் வந்துட்டு உளுந்து வந்துட்டு அரைச்சி செஞ்சுருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் சமையல் முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரம் எல்லாமே இவ்வளோ பாத்திரம் விளக்கணும். கிச்சன் கவுண்டர் டாப்லாம் ஓரளவுக்கு கிளியர் பண்ணிவிட்டு காலை டிஃபன் வந்து அவங்களுக்கு கொடுத்தது போக எடுத்து கவுண்டர் டாப்பில் வந்து அடுக்கி வச்சுட்டேன். இன்றைக்கி என்ன சமைச்சேன்னு பாருங்கள். சூப்பரான இட்லி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, இட்லிக்கு உள்ள சாம்பார், இட்லி சாம்பார், அதுக்கப்புறம் கேசரி வந்து செஞ்சுருந்தேன். உளுந்த வடை வந்து செஞ்சுருந்தேன். இதுதான் வந்துட்டு காலையில் அவங்களுக்கு வந்துட்டு கொடுத்த விருந்து டிஃபன் ஐட்டம். அதுக்கப்புறம் மதியானம் வந்துட்டு சமைக்கணும். இன்றைக்கி மதியானத்துக்கு வந்துட்டு அவங்க வந்து நான்வெஜ்ஜில் வந்துட்டு மீன் தான் வந்து கேட்டிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள்ட்ட வந்துட்டு மீன் வந்து சொல்லியிருந்தேன். அவங்க வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பார்த்தீங்க அப்படின்னா வெலை மீன், அதுக்கப்புறம் வந்துட்டு முறல் மீன், பறவை முறல் மீன் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது வந்துட்டு க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு பாத்திரமெல்லாம் விலக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாதமும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தான் நான் வந்து இனிமேல் தான் வந்து சாப்பிட போகிறேன். கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து தான் அதுக்கப்புறம் எப்போவுமே சாப்பிடுவேன். சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து அண்ணன் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. மீன் வந்து கட் பண்ணணும், அதிகமாக இருக்குது கட் பண்ண முடியாதுன்ட்டு. அப்புறம் அம்மா வந்து அந்த சிலாம்பெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கத்தியை வச்சு பீஸ் போட்டேன். மீனை வந்து கட் பண்ணிவிட்டு எங்கள் அண்ணி வந்துட்டு வெண்டைக்காய் போட்டால் நல்லாயிருக்கும்னாங்க. அதனால் வெண்டைக்காய் வந்துட்டு எண்ணெயில் வந்து பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மீன் குழம்பு வந்து இன்றைக்கி வந்துட்டு அரைச்சி வச்சேன். ஃபுல் டீட்டெயிலாக வந்துட்டு காட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஹெவி வேலை எல்லாமே நான் தான் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா செம்ம வேலை. நான் வேலை பார்க்குறதுக்கெலாம் வந்துட்டு சிரமப்படலாம் மாட்டேன். ஹெவி வேலை எதுவாக இருந்தாலும் வந்துட்டு சிங்கிளாலாம் வந்துட்டு பார்த்து முடிச்சிடுவேன். அந்த மாதிரினா யாரும் வந்துட்டு ஹெல்ப்புக்கு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு எப்போவுமே எதிர்பார்க்குறதே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலாலாம் அரைச்சி போட்டு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்துட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் எண்ணெயில் பொரிச்சு வதக்கினேன் இல்லையா, அதையும் வந்துட்டு மீன் குழம்போடு சேர்த்து நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிற தண்ணியெல்லாம் வந்து ஊற்றி புளி தண்ணியும் ஊற்றி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும் அப்படின்னா அதையும் வந்து ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விட்டாச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கழுவி வச்சுருக்க மீனை வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். பாதி வந்துட்டு வறுக்கிறதுக்கும் பாதி வந்துட்டு மீன் குழம்புக்கும் வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த மண்டை ப்ளஸ் வந்துட்டு பாதி வந்துட்டு பீஸாவும் வந்து நான் வந்துட்டு மீன் குழம்புல வந்து போட்டுக்கிட்டேன். ஃபுல்லாகவே வந்துட்டு மண்டையை போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்காது. கொஞ்சம் பீஸும் கொஞ்சம் வந்துட்டு மீனோட தலையும் வந்து போட்டு நான் வந்துட்டு மீன் குழம்பு வந்து வச்சுருந்தேன். மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. நான் வந்துட்டு வெண்டைக்காய் போட்டு நான் மீன் குழம்பு வச்சதில்ல. ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் வந்து வச்சுருந்தேன். அவங்க வந்துட்டு அங்கே வெளிநாட்டில் இந்த மீன் குழம்பு வச்சா வெண்டைக்காய் வந்து போடுவாங்களாம், நல்லா இருக்குமா வெண்டைக்காய் கத்திரிக்காய்லாம். சரி நான் அன்றைக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு காய் வாங்கிட்டு வந்ததுனால அதிலேருந்து எடுத்து அதுக்கப்புறம் அண்ணாவும் அண்ணியும் போட சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்துட்டு செஞ்சிட்ருந்தேன். ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. அந்த வெண்டைக்காவும் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லாட்டி நீங்களும் வந்துட்டு மீன் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் வெண்டைக்காய் வந்துட்டு அதில் வந்து போட்டு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மீன் எல்லாமே போட்டு விட்டுட்டு
லைட்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வந்து மூடி வச்சுட்டேன். நல்லாவே வந்துட்டு மீன் வந்து திக்காக கொதிச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மீனுக்கு வந்துட்டு சைட் பை வந்துட்டு மசாலாவும் போட்டு வச்சுட்டேன். இதெல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக காட்ட முடியாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆயிரும் அவங்களுக்கு அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா வந்துட்டு முன்னாடியே நம்ம வந்துட்டு முன் ஏற்பாடு அதாவது பண்ணியிருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும் வீடியோ டீட்டெயிலாக எடுக்கிறதுக்கு. சடனாக வந்துட்டு பிளான் பண்ணனால டக்குன்னு நான் வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் செனையெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான மீன் குழம்பு வந்துட்டு ரெடி. நல்லா வந்துட்டு வந்துருந்துச்சு மீன் குழம்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு மீன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வால் நடுப்பகுதி பீஸ் எல்லாமே வந்துட்டு மசாலா போட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சைட் பை வந்துட்டு மீன் வந்துட்டு பொரிக்க ஆரம்பித்தாச்சு. மதியானத்துக்கு வந்துட்டு சாதம், மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனியன் ரைத்தா, முட்டை வந்துட்டு ஆம்லேட் வந்து போட்டு மதியானம் வந்துட்டு லன்ச்சை வந்து முடித்தாச்சு. மீன் ஃப்ரை வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. வெள்ளை மீன் ஃப்ரை வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஃபுல்லாக போடலாம் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா தான் அதெல்லாம் வேண்டாம், நீ சும்மா வந்து பீஸை போட்டு நீ வந்து சமமா நீ ஃபுல்லாலாம் போட வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா நல்லா பெருசாக இருந்துச்சா, நல்லா கீறிட்டு மசாலா போட்டோம் அப்படின்னா இந்த யூடியூப்லலாம் நிறைய வீடியோ பார்க்குறோம் இல்லையா, ஃபுல் மீன் முழு மீனை வந்து பொரிக்கிறது அந்த மாதிரி, அது வேண்டான்ட்டாங்க. சரி இவங்கள்ட்ட நம்ம வந்து பார்க்கிங் பண்ணி பேசிகிட்டுலாம் இருக்க முடியாது, சரி எங்கிட்டு வெட்டி போட்டு இங்கிட்டு பொரிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்புறம் வெட்டி போட்டு மசாலாலாம் போட்டு அதுக்கப்புறம் கடகடன்னு வந்துட்டு பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் வேலை முடிக்கிறதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா தலையை சுற்றிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் மீன் வந்து அலசுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே வந்துட்டு குயிக்காக வந்துட்டு சமையல் வந்துட்டு ரொம்ப குயிக்காக வந்துட்டு முடிச்சிட்டேன். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி 2:15 ஆயிருச்சு. வேறு என்னங்க பண்ணுறது, நான் ஒரு ஆள் எவ்வளோ தான் வந்துட்டு இது பண்ணுறது. ரொம்ப காலையில் கரெக்டாக 8:45க்கு டிஃபன் வந்து முடிச்சிட்டேன். மதியானம் மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு நல்லபடியாக அவங்களுக்கு விருந்து சாப்பாடு அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு நான் சாப்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.